ஒரு தோன்றிய இடத்த ஒரு வெளிச்சமா ஒன்று உருவாகி இருக்கிறத வெளிச்சம்தான் இறைவன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வெளிச்சமே இல்லாத இன்னொரு செக்ஷன் இன்னொரு ஏரியா இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். அந்த காற்றுடைய அந்த செயல் மாறும்போது அவன் முற்றிலுமாக மாறப்படுகிறான். அப்போ அந்த காற்றுடைய அந்த வேகம், அந்த காற்றுடைய சுழற்சி, அந்த காற்றுடைய அந்த செயல்லேருந்து தான் இந்த வார்த்தைகள் பிறக்கப்படுது. ஒரு கபாலம் திறந்து கிடக்கு, ஆனால் கபாலத்துக்குள்ள உறைந்து இருக்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல காற்று உறைந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. பர்டிகுலராக ஒரு இடத்துல தலைப்பகுதியில் காற்றே அங்கே எதுவுமே இல்லாத ஒரு 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 ஒன்றும் இல்லாத ஒரு வெற்றிடம் மாதிரி ஒரு சூழல் ஒரு இடத்துல இருக்கு. இது உங்களுக்கு நிகழும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லலை. இது உங்களுக்கு நிகழ்ந்துச்சு அதையும் நான் சொல்லலை. எனக்கு ஒன்று நிகழ்து, எனக்கு ஒன்று காட்டுது, எனக்குள்ள ஒன்று நடக்குது, அதை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இறந்தவனுக்கும் இந்த இறக்க போகிறவனுக்கும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய ரோலாகவே இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரத்தில் இருக்கிற எல்லா தத்துவத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண டீ கடையில் வடையை தின்னுட்டு ஒரு மனுஷன் பேசுகிறாங்க. பொண்ணுங்கள் அப்படி தான், கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்லையா, அப்படி இல்லைன்னா நானே அதுக்கு ஏற்பாடை பண்ணிடுவேன், எனக்கு சொந்த காலில் நான் நிற்கிறேன், படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு என்ன தெரியும், நீ பழைய காலத்து ஆள், உனக்கு தெரியாது அப்படின்ட்டுருவாங்க. தியானம்னு ஒன்று ஒரு அனுபவம்னு ஒன்று அந்த தேரியில் இருக்கிற மாதிரியே நிகழாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க. நீ பார்க்குற சித்தர், நீ பார்க்குற கடவுள், நீ படித்த புத்தகம் அந்த மாதிரி அங்கே ஒன்று இருக்கா அப்படிங்கிறத நீ பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லலை, வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லலை, அதை தாண்டி இன்னொன்று இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ ரெக்க கொடுத்துட்டாங்கிறதுக்காக இறைவன் பறக்கக்கூடாது. எப்போ பறக்கணும், எப்படி பறக்கணும், எங்கே பறக்கணும், எந்த மாதிரி திசையில் பறக்கணுங்கிறத அந்த செயல் ஏற்படுற வரைக்கும் கவனிச்சு இருந்தால் அந்த ரெக்கையும் பயனுள்ளதாக இருக்கும், அந்த உடலும் பயனுள்ளதாக இருக்கும், அந்த டிராவலும் பயனுள்ளதாக இருக்கும். நானே உங்களை விட்டு விடுபட்டு தான் நான் நிற்கிறேன். நீங்கள் என்னை விட்டு விடுபட்டு நிற்கிறீங்களான்னு தெரியாது, நான் உங்கள்கிட்டேருந்து விடுபட்டு தான் நிற்கிறேன். சில அனுபவங்கிறதோட ஒரு ஒரு வடிவத்தில் எப்படியெல்லாம் சில 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 இடங்கள்ல இருக்கிறது நமக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம மாறுறோம். ஒரு இடத்துல இப்போ மாறும்போது நமக்கு உள்ள ஒரு ஒரு செயல் வடிவம் நடக்கு. அதில் தான் நிறைய விஷயங்கள்ல நம்ம உரை நிகழ்த்துறோம், அதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். அப்போ அந்த ஒவ்வொரு ஜேர்னிலையும் ஒவ்வொரு டிராவல்லையும் நமக்குள்ள ஒன்று நிகழுது, அந்த நிகழ்றதுல அதோடைய ப்ரெசன்ஸ் வெளிப்படுத்துகிறோம் நம்ம. அப்படிதான் இதோடைய செயல்பாடு. இப்போ நான் ஒரு எம்டினஸான ஒரு லைஃபோடைய ஒரு விஷயத்த நேற்று நிறைய பேர்த்த நான் சொன்னேன். அதே தான் இன்றைக்கும் அந்த எம்டினஸான ஒரு லைஃப்ல என்னன்னா, அது ஒன்றுமே இல்லாத ஒரு தன்மைக்குள்ள இருக்கப்படுற ஒரு செயல், ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படின்னா, ஒன்றுமே ஒரு ஒரு வெளிச்சம் இந்த உலகத்தில் முதல்ல எதுவுமே தோன்றாம இருந்தால் எப்படி இருக்கும்? தோன்றாத ஒரு இடம் யாரும் பார்த்துருக்கோமா அப்படின்னா, ஒரு தோன்றிய இடத்த ஒரு வெளிச்சமா ஒன்று உருவாகி இருக்கிறத வெளிச்சம்தான் இறைவன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வெளிச்சமே இல்லாத இன்னொரு செக்ஷன் இன்னொரு ஏரியா இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். இது எந்த காலகட்டத்தில் இது மாதிரி விவாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு செயல் நமக்குள்ள ஒன்று நிகழுது. அந்த நிகழும் போது அந்த நிகழ்கிற தருணத்தை நம்ம அதை ப்ரெசன்ஸ் பண்ணுறோம், அதுதான் நம்ம வெளிப்படுத்துகிறோம். அப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு சூழல் அங்கே உருவாக்கப்படுது. அங்கே ஒன்றும் இல்லாத அந்த சூழலை அதை பற்றி விவாதிக்கிறதுக்கோ அதை பற்றி பேசுவதற்கு வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருளாக அது இருக்குது. அப்போ அது ஒன்றும் இல்லாத சூழல்ல எங்கிருந்து நம்ம ஒரு உரையை நிகழ்த்துறோம், என்ன செயல் அப்படின்னா, இந்த உடலுக்குள்ள அந்த ஒன்றும் இல்லாத ஒரு நிலை, ஒரு செயல், ஒரு வடிவம், ஒரு காற்று, இந்த மாதிரி ஒரு சூழல் நிகழும் போது அங்கிருந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்றதுக்கு இப்படி ஒரு விஷயம் அது மாதிரி எனக்கு நிகழ்து. இப்போ
அண்ட சராசரத்துல ஆகாயத்துல பல யுகங்களுக்கு பல ஞானிகள் டிராவல் செய்து போயிட்டு வந்தாங்க அப்படின்னு நீங்க படிச்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இருக்கு. அப்ப அண்ட சராசரத்துக்கு ஞானிகள் போயிட்டு வந்ததை எதை மையமா வச்சு இங்க கூறுறாங்க, எதை மையமா வச்சு ஒருத்தருக்கு கிடைக்கப்படலாம் அப்படின்னு என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்றது என்னன்னா, ஒருத்தனுக்கு சுவாசத்துல உயர்ந்த செயல்ல ஒரு 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 செயல் ஒன்று கிடைக்குது. அந்த செயல் என்ன கிடைக்குது அப்படின்னா, அவன் வேற ஒரு அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவன் ஒரு சூழல்ல மாறுறான். அந்த மாறுறது தான் அவனுக்கு சுவாசத்துல கிடைக்கிறது விஷயம். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் தியானத்துல கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அவனுக்கு அந்த தியானத்துக்குள்ள, அவன் சுவாசத்துக்குள்ள அவனுக்கு கிடைக்கிற அந்த செயல் வடிவத்தை தான் அவன் பிரசன்ஸ் பண்றான் மக்கள்கிட்ட. அப்ப அந்த சுவாசம் உள்ள போய் தலையோடைய முழு பகுதியையும் அது ஒரு செயல் வடிவமா ஒவ்வொரு பகுதியையும் வாகித்து அது பயணிக்கும் போது, அந்த தலையோடைய முழு பகுதியையும் அது சுற்றி வரும்போதோ, அது எல்லா பகுதிக்குள்ளேயும் அதோடைய தாக்கம், அதோடைய செயல்பாடுகள் இருக்கும்போது, அவன் இந்த உலகத்துக்குள்ள உலகத்தை சுற்றி வருவதற்கும் உலகத்தை அறிந்ததற்கும் ஒரு சமமாக சொல்லப்படுகிறது. அப்ப உலகத்தை ஒருத்தன் அறிகிறான், உலகத்தை ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டானா, அவனுடைய பெரிய செயல் வடிவமா இருக்கக்கூட தலையோட பகுதியை, தலையோடைய அந்த முழு பகுதியையும் ஒருத்தன் முழுசா தன்னுடைய செயல் வடிவத்துல ஒரு வாகிக்கிற ஒரு வாய்ப்புகள் அவனுக்குள்ள அது ஏற்படுங்கிற போது அது வேற ஒரு மாற்றத்தை ஏற்படுது. இப்ப தலைக்குள்ள நீங்க யார் வேணாலும் தலைக்கு பின்னாடி, தலைக்கு முன்னாடி, தலைக்கு நடுவுல எங்க வேணாலும் கவனம் வச்சுக்கலாம். சந்திரக்கலை ஓடலாம், உங்களுக்கு சூரியக்கலை ஓடலாம், என்ன வேணாலும் நிகழலாம். இதெல்லாம் இந்தியாவில் எத்தனையோ ஞானிகள் சந்திரக்கலையும் ஓடி இருக்கு, சூரியக்கலையும் ஓடி இருக்கு. தலையில நடுவுலையும் கவனத்தை வச்சிருக்காங்க, சைட்லையும் கவனத்தை வச்சிருக்காங்க, இந்த பக்கம் கவனத்தை வச்சிருக்காங்க, தலை முழுக்க ஒருத்தன் கூட கவனத்தை வச்சிருக்கலாம். ஆனா அதனால ஒருத்தனுக்கு மாற்றம் அடைஞ்சிச்சான்னா அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த காற்று வழக்கமாக இருக்கிற சந்திரக்கலை சூரியக்கலை காற்று மாதிரி இல்லை. அப்ப அந்த மாதிரி ஒரு காற்று ஒருத்தனுக்குள்ள சுவாசிக்கிற ஒரு அனுபவம் ஏற்படுதுங்க. அப்ப அவன் ரெகுலரான இருக்கிற கலையில பயிற்சியில செஞ்சு 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 ஒரு காலகட்டத்துல அவனுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கன்னா, அவன் வழக்கமான அந்த காற்று இல்லைங்க, அந்த காற்றோட தன்மையிலேயே அவனுடைய உரையோ, அவனுடைய நடையோ, அவனுடைய குணாதிசயமோ, அவனோட செயல்பாடுகளே இருக்கு. அப்ப அந்த காற்றுக்குள்ள நிறைய வேரியேஷன் இருக்கு. அந்த காற்றுக்கு ஒவ்வொரு காற்றுக்குள்ளேயும் ஒரு தன்மை இருக்கு. அந்த காற்றுடைய அந்த செயல் மாறும்போது அவன் முற்றிலுமாக மாறப்படுகிறான். அப்படியாப்பட்ட ஒரு காற்று நிகழுங்கின்ற போது அவனுக்கு அந்த காற்று அந்த தலைப்பகுதியை சுற்றுகின்ற, அந்த தலைப்பகுதியை நகருங்கிற, அந்த தலைப்பகுதியில ஒரு இடத்துல வாகித்து நிற்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவனுக்குள்ள இந்த ஹோல் செயலையும் அவன் பார்க்கறதுக்கோ அவன் உணர்றதுக்கோ ஒரு வாய்ப்புகள் ஏற்படுது. அப்ப அவன் எல்லாத்தையும் பார்த்த மாதிரி ஒரு உணர்வுகள் அவனுக்குள்ள ஏற்படுது. இந்த செயல் வடிவத்தை தான் அவங்க ஒரு வடிவமாக்கல வச்சிருக்கலாம், ஒரு வடிவமா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்குள்ள அந்த மாதிரி தலைப்பகுதிக்குள்ள ஒரு காற்றோடைய சுழற்சி, ஒரு செயல் வடிவம் இருக்கும்போது, நான் இதற்கு முன்னாடி தியானத்துக்குள்ள நான் அனுபவிச்ச ஒரு அனுபவம் மாதிரி இது இல்லை. இதுக்கு முன்னாடி நான் பார்த்த காற்று மாதிரி இது இல்லை. நான் பார்த்த காற்றுகள்ல இது வித்தியாசமான ஒரு செயல் வடிவமா இருக்கு. அப்ப இந்த காற்றோட போக்கு கபாலம் சொல்லக்கூடிய தலையோடைய முக்கியமான இடங்கள்ல அந்த இடத்தெல்லாம் அது போய் அதுக்குள்ள இருக்கும்போது, அப்ப அதோடைய மூவிங், அதோடைய செயல்பாடுகள், அதோடைய விஷயங்கள்லாம் ரொம்ப வேற மாதிரி வடிவத்துக்குள்ள இருக்கும்போது அங்க என்ன நிகழுதோ, அதுக்குள்ளேருந்து என்ன ஏற்படுதோ, அந்த காற்றோடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த மெசேஜ் எனக்கு வருது. அப்ப அந்த காற்றோட அந்த வேகம், அந்த காற்றோடைய சுழற்சி, அந்த காற்றோடைய அந்த செயல்லேருந்து தான் இந்த வார்த்தைகள் பிறக்கப்படுது. இந்த வார்த்தைகள் எங்கிருந்து வருது, இந்த வார்த்தை எங்கிருந்து சொல்லப்படுது, இந்த வார்த்தைக்கு எப்படி நான் கண்டுபிடிச்சிட்டேனா, பார்த்துட்டேனா அப்படின்னா நிச்சயமா இல்லை. இந்த காற்றோட செயல் தான் எனக்கான அந்த சூழல்களை, அந்த செயலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பாக இருக்கு. இந்த உடல் அது ஒரு செயலாகவும், அந்த உடலுக்குள்ள இருக்கிற அந்த காற்றோட செயல் தான் இந்த உரையையோ, இது ஒரு அனுபவமோ, இது அனுபவத்தை தாண்டிய ஒரு செயலுங்கிறதுக்கு இந்த உரை நிகழ்த்துறதுக்கு காரணமாக இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகிற போது அது எதை அந்த காற்று உணர்த்துது, தலைப்பகுதியிலிருந்து அந்த கபாலத்திலேருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு இடத்துக்குள்ள அந்த கபால பகுதிக்குள்ள
ஒரு கபாலம் திறந்து கிடக்கு. ஆனா கபாலத்துக்குள்ள உறைந்து இருக்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல காற்று உறைந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. ஆனா ஒரு சில இடத்துல பர்டிகுலரா ஒரு இடத்துல தலைப்பகுதியில காற்றே அங்க எதுவுமே இல்லாத ஒரு 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 ஒண்ணும் இல்லாத ஒரு வெற்றிடம் மாதிரி ஒரு சூழல் அங்க ஒரு இடத்துல இருக்கு. அப்ப அந்த ஒண்ணும் இல்லாத ஒரு இடத்துல ஒரு வெற்றிடம் மாதிரி இருக்கிற சூழல் தான் அவருக்கு அந்த இடத்த பத்தி அது விவாதிக்குது. அது சொல்ல முற்படுறதுக்கு நான் சொல்றதுக்கு ட்ரை பண்றது அதுதான் சொல்ற ட்ரை பண்றேன். அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. அதை தான் நான் ப்ரெசென்ட் பண்றதுக்கோ சொல்றதுக்கோ நான் ட்ரை பண்றேன். அதை சுத்தி சுத்தி எதை சொல்ல ட்ரை பண்ணாலும் அதை தான் சொல்ல ட்ரை பண்றேன். அப்ப அங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு வெற்றிடமாக தானே ஒன்று இல்லை. அப்ப தானே ஒன்று இல்லைன்னா அது எதை சொல்ல வருதுன்னா எதுவுமே உருவாகல, ஆப்போசிட்ல எதுவுமே இல்லை. அப்ப நானும் ஒண்ணு இல்லை அப்படிங்கிறத அது சொல்லுது. நானும் ஒண்ணு இல்லை, ஆப்போசிட்லயும் ஒண்ணு இல்லை. அப்ப எதுவுமே உருவாகாதப்ப நான் ஒன்று இருந்தேன்ல, அந்த மாதிரி ஒரு சூழல் அங்க நிகழுது. அந்த மாதிரி ஒரு சூழல் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கே இது புதுசு தான், எனக்கே ஒரு செயல் தான் இது. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழலை நமக்கு உணர்த்துது, காட்டுது. அந்த அனுபவமா அதுக்குள்ள உராய்ந்து போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது. அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ளிருந்து இதை சொல்லப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தி கொடுக்கறதுனால நாம் அது சொல்றதுக்கான ஒரு சூழல்ல சொல்றோம். அப்ப இது எப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிகழ்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இந்த மாதிரி எல்லாம் எப்பெல்லாம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா அதுக்குள்ளேயும் ஒரு செயலா என்ன நினைக்குதுன்னா 3 யுகங்களை அது சொல்லுது. அப்ப அந்த 3 யுகங்கள் தான் சாஸ்திரங்கள், சம்பிரதாயம், வரலாறுகள்ல எழுதப்பட்டிருக்கிறது 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. 4 யுகம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோடைய செயல் வடிவத்திலிருந்து 3 யுகத்தை தான் அது செயல்படுது. அப்ப அந்த யுகம் மாற்றம் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அது வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது அது சொல்லுது. அடுத்ததாக அதோடைய செயல்பாடுகள் என்னன்னா, இப்ப இருக்கிறது ஒரு அழியும் யுகம். அப்படி இந்த அழியும் யுகத்துக்குள்ள ஒண்ணு இருக்கிறோம். அடுத்ததா ஒண்ணு உருவாக போறது ஒரு சொர்க்கத்துக்கான ஒரு 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 புது ஒரு செயல். அதுதான் ஒருவேளை நான் நினைக்கிறது ஒன்றுமே இல்லாத ஒரு உலகம், திருப்பி ஒரு உலகம், ஒரு வெளிச்சம், ஒரு செயல் தோன்ற போதில்ல, அதுதான் இன்னொரு யுகத்துக்கான படைப்புக்கான ஒரு செயலா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய செயலா அது சொல்ல நினைக்குது. அப்ப அதோடைய செயல் வடிவம் என்னன்னா, ஒரு சொர்க்கம் அப்படிங்கிறது என்னன்னா வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கிறத தான் சொர்க்கம்ங்கிறத அவங்க மீன் பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு யுக மாற்றம் நிகழ்வதற்காகத்தான் நிகழும் போது இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள ஒரு செயல், இந்த மாதிரி ஒரு சூழல் ஒருத்தருடைய வடிவத்துக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத எமக்கு அது உணர்த்தப்படுறத நான் பப்ளிக் கிட்ட மக்கள்கிட்ட சொல்றேன். இது தனிப்பட்ட முறையில இண்டிபெண்டா இது எனக்கு ஏற்பட்டிருக்கிற அனுபவம், எனக்கு ஏற்பட்டிருக்க செயல். இதை ஒரு அனுபவம் கூட சொல்ல முடியாது, இது ஒரு இன்சிடென்ட்னு கூட சொல்லலாம். இது எனக்குள்ளே நிகழ்றத நான் வெளிப்படுத்துறேன். இது இப்படி நிகழுமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன நிகழுதோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இது உங்களுக்கு நிகழும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லலை. இது உங்களுக்கு நிகழ்ந்துச்சு அதையும் நான் சொல்லலை. எனக்கு ஒன்று நிகழ்து, எனக்கு ஒன்று காட்டுது, எனக்குள்ள ஒன்று நடக்குது, அதை நான் ப்ரெசென்ட் பண்றேன். இதுதான் இதோடைய செயல் வடிவமா நீங்க பார்த்துக்கணும். இதற்குள்ள இருக்கிற பகுதிக்குள்ள இருக்கிற இந்த செயலை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்குள்ள என்னன்னா அதுக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அதுவே ஏற்படுத்துறதுனால நான் சொல்றேன். இறந்தவர்களை காப்பாத்துறதுக்கு, இறந்தவர்களுக்கு காப்பாத்துறதில்ல, இறந்தவர்களுக்கு நாம் என்ன பண்றோம், ஒரு ஆன்ம விடுதலை, அஞ்சலி அந்த மாதிரி செய்யறோம். இறக்க போறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறோம். இதுதான் நம்மளுடைய ரோல், இதுதான் நம்மளுடைய வேலை. இப்போ மனிதர்கள் அப்படின்னா கண்டிப்பா இறக்க போறவங்க தான். அப்புறம் ஆல்ரெடி இறந்தவங்களுக்கு நாம் ஒரு வேலை பண்றோம். இப்போ இந்த இறந்தவனுக்கும் இந்த இறக்க போறவனுக்கும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய ரோலாவே இருக்கு. அப்ப அதுக்குள்ள அதுவே சொல்லுது, நீயும் ஒன்றும் இல்லாதவன் தான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க. இங்க எதுவும் நிரந்தரமானது இல்லை, எல்லாம் அழியக்கூடியது தான். எதுவும் நிரந்தரமான ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இல்லை. அப்ப மனம், ஆன்மா, ஒளி, இந்த மாதிரி 3 வடிவத்துக்குள்ள அது சொல்லுது. மனம், ஆன்மா, ஒளி, அதை தாண்டிய ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படிங்கிறதையும் அது காட்டுது.
அப்போ அந்த இடத்த ஒருத்தருக்குள்ள ஒரு சின்ன நிகழ்வுகள் நடந்தால் அவருடைய செயல்பாடுகள், அவர் ப்ரெசன்ட் பண்ணுற விதம் என்னவா அது சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அதை நாம் வந்து இப்போ வந்து சொல்கிறோம். அதுக்கான ஒரு சூழலை தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் தான் எனக்குள்ளேருந்து நிகழ்கிறத உங்களுக்கு மூலியமாக உங்களுக்கு வந்து அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் வந்து அதை சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு 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 நிகழ்வுகள் அப்படிங்கிறது என்னன்னா, வழக்கமான ஆக்டிவிட்டீஸில் வழக்கமான செயல்பாட்டில் நானே இல்லை. முதல்ல அதையும் சொல்லிடுறேன். வழக்கமான செயலில் நீங்கள் என்னை வழக்கமாகவே அணுகுறீங்க. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் ஒரே மாதிரியே இருப்பான், ஒரே மாதிரியே நடப்பான், ஒரே மாதிரியே பேசுவான், ஒரே மாதிரியே தூங்குவான், ஒரே மாதிரியே உட்காந்துருப்பான், ஒரே மாதிரியே அவனை போய் கும்பிடலாம், ஒரே மாதிரியே வீடு கட்டுற கேட்குறேன், கடை திறக்க கேட்குறேன், பொங்கல் வைக்க கேட்குறேன், பேங்க்கில் லோன் வாங்க கேட்குறேன், அப்புறம் எங்கள் தாத்தா வந்து அப்படியே ஒரு காலை மடக்கிக்கிட்டே உட்காந்துருக்காரு, அவர் நிமித்திக்குவாரா, அதை கேட்குறேன். இப்படி ஒரே மாதிரியே ஒருத்தர் அணுகிறது. அவனை ஒரு மாதிரி அணுக முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் பல சூழலில் நான் சொல்ல வர்றேன். ஒரு மாதிரி ஒருத்தரை ஒரே மாதிரி அணுக முடியாது. அப்போ என்னோட சூழல் பாருங்கள். சிறு வயதில் பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம். நமக்கு தெரியுமா இப்படி பேசுவோம், இப்படி இருப்போம்னா தெரியுமா? தெரியாது. அப்போ அந்த மனம் அப்படிங்கிற ஒரு சூழல். அப்புறம் அடுத்தது இறை செயல், இறை சிந்தனை, கோயில், சாமி, புனஸ்காரம், பூஜை, மந்திரம், சித்தி, அது இதுங்கிறதெல்லாம் ஆன்மா. அடுத்தது அதையும் தாண்டி ஒன்றும் இல்லை, வெற்றிடம், வெற்றவெளி, ஒளி, பேர் ஒளி, சூரியனே கடவுள், சந்திரனே கடவுள், 9 கோள்களே கடவுள், நட்சத்திரங்களே கடவுள் அப்படிங்கிறது அது ஒரு செயல். அதை தாண்டியில் ஒன்றுமே இல்லை, நானே ஒன்றும் இல்லை அப்படின்னு அது சொல்லு. நானே ஒன்றும் இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் ஒருத்தருக்கு ஏற்படலைன்னா இதை போய் எப்படி சொல்ல முடியும்? இதை எப்படி விவாதிக்க முடியும்? அப்போ அந்த மாதிரி ஏற்படுற சூழ்நிலையும் நானே தடுமாறி கரப்பாம்பூச்சி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஓடி வந்து இந்த இதில் என்ன இது நடக்கும், அந்த இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, நான் என்ன ஒரு கிளிக்குண்டை வச்சுக்கிட்டு ஜோசியம் கிசியம் பார்த்துட்டு இருக்கேன்னா, இல்லை பச்சரிசியை போட்டுக்கிட்டு அந்த எலிகளை வச்சுக்கிட்டு இந்த சீட்டை எடுத்து நீ சொல்லு அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் எனக்கு எப்பயாவது தாங்க அந்த மாதிரியெல்லாம் ஒருத்தருக்கு நிகழும். நான் என்னன்னா, நான் வந்து என்னையே பார்த்து வியர்க்கிறேன், ஆனால் என்னை எவன் பார்த்து வியர்க்கிறான்னு எனக்கும் தெரியல. ஏன்னா எனக்குள்ள நிகழ்கிறது இது என்ன ஒரு வேற ஒரு அணுகுமுறையாக இருக்குது. இப்போ இரவு பகல் பாராமல் நான் என்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இவருடைய ஆக்டிவிட்டீஸ் என்னவா இருக்குது, இப்போ என்னையே நான் கவனிக்கிறேன். இது என்ன ரியாக்ட் பண்ணுது, என்ன பண்ணுது, எது பண்ணுது. ஆனால் என்னை யார் அப்படி கவனிச்சா, என்னை யார் அப்படி கவனிக்கிறா, என்னை யார் அப்படி க்ளோஸாக அப்படி வாட்ச் பண்ணுறாங்கிறது தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்களுடைய செயல்பாடுகள் வேறையாக இருந்திருக்கும், அவங்களுடைய ரியாக்ட் வேறையாக இருந்திருக்கும், அவங்களுடைய ட்ராவல் திட்டம் வேறையாக இருந்திருக்கும், என்னை பார்க்குற விதங்கள் வேறையாக இருந்திருக்கும். அதுக்குள்ளே ஒரு சேஞ்சு ஏற்படலைங்கிறது அது ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு காலத்தின் சூழல் தான் அது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் விவாதிக்கிறதோ, இந்த மாதிரி ஒரு சூழல் ஒருத்தருக்கு ஏற்படும் போது, அப்போ அதை பற்றி விவாதிக்கும் போது நாம் எவ்வளோ பெரிய ப்ரெசன்ஸில் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான நபர்களாக இருப்போம். இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸை நான் உங்ககிட்ட உட்கார்ந்து பேசுகிறோம். அப்போ அதுக்கான சூழலை நான் ஏற்படுத்தலைங்க. இங்கே இருக்குல்ல, இந்த விரிஞ்சு கிடக்குல்ல ஒன்று, இதை நீங்கள் உலகம்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். விரிஞ்சு கிடக்கிறதுல உட்காந்துருக்கோம். இதே மடங்கி சுருங்கி கிடந்தால் உட்கார முடியாது. புரியுதுங்களா? இந்த மேட்டு விரிஞ்சு கிடக்க உட்காந்துருக்கோம். இதே மொத்தமாக சுருட்டி வச்சுருந்தா அதில் வேறு மாதிரி தான் உட்காந்துருப்போம். இப்போ இந்த விரிஞ்சு கிடக்கிற இந்த இடத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு சூழலை யாருக்கிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிறது அப்போ பார்த்துக்கங்க. அப்போ யாருக்கிட்ட சொல்கிறதுக்கான ஒரு சூழலை நாம் தீர்மானிக்கலை. அது விரிஞ்சு கிடக்கிறதையும் நாம் தீர்மானிக்கலை, இங்கே உட்காந்துருக்கவங்களையும் நாம் தீர்மானிக்கலை. அதுதான் அதுக்குள்ளே இருக்கிற செயல். இப்போ நமக்குள்ளே நிகழ்ந்ததையும் நாம் தீர்மானிக்கலை. நமக்குள்ளே ஒன்று நிகழ்து. அப்போ நிகழும்போது அதை வெளிப்படுத்தும் போது யார் அங்கே ப்ரெசன்ஸில் இருக்கிறாங்களோ அவங்களோட அது ஒரு செயல் வடிவம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படிங்கிறது ஒன்றும், எவ்வளோ பெரிய முக்கியமான செயலை நம்ம உங்ககிட்ட செயல் வடிவம் பண்ணுறோங்கிறத இது ஒரு வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமானது. ஏன்னா ஒருத்தருடைய தருணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையுமே அப்படியே ப்ரெசன்ஸ் பண்ண முடியாது. அப்போ அவர்கிட்ட அந்தந்த காலகட்டத்தில் அப்படியே நடக்கிறத ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட ஒருத்தருக்கு எப்படின்னா, ஒருத்தர் எழுதுறாரு. இப்போ என்னை பற்றி ஒருத்தர் எழுதுறாருன்னா அவர் எழுத முடியாது.
இப்போ இந்த ப்ரெசன்ஸ் என்ன பண்ணுன்னா அவருக்குள்ளே வாகித்து அந்த காற்றாக உள்ளே போய் அவரை எழுத வைக்கும். அந்த எழுதுகிற பணி முடிகிற வரைக்கும் அவருக்குள்ளேயே அந்த ப்ரெசன்ஸ் இருக்கும், அந்த சுவாசம் இருக்கும். அப்போ அந்த சுவாசம் வெளியில் போனோன்னா அவர் எழுதி முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவார்னா, அடிக்கடி சொல்லுவார், இந்த புத்தகத்தை நான் எழுதுனானான்னு எனக்கே தெரிலம்பார். அவர் எழுதலைங்கிறது தான் அது உண்மை, அவர் எழுத முடியாதுங்கிறதும் உண்மை. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் தான் வந்து இப்போ நான் வந்து சொல்கிற ஒரு சூழல். இது ஒரு உடல், இந்த உடலுக்குள்ள ஒரு செயல் உள்ளே வருது. அப்போ அது ஒரு ப்ரெசன்ஸை வெளிப்படுத்துது. அப்போ அது வெளிப்படுத்துகிற அந்த சூழல் இருக்குல்ல, அதை கேட்குற ஒரு பாக்கியமோ அதோட அந்த மாதிரி ஒரு சூழலில் ட்ராவல் பண்ணுறத எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் அமையிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான, ரொம்ப ஒரு வேறு மாதிரியான ஒரு செயல் வடிவம். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே கிடைக்கப்பட்டதும் போது அதை நீங்கள் கொஞ்சம் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இல்லாமல் அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான தேவைங்கிறது முக்கியம். ஏன் உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் உருவாகலை அப்படின்னா, உங்களுக்குள்ள பருவ மாற்றம் நிறையா நிகழ்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா சேஞ்சஸ் உருவாகும். நீங்கள் அடையிற பருவ மாற்றங்கள் எல்லாமே அந்த அதுக்குள்ளேயே உழல்ற பருவ மாற்றமாகவே நீங்கள் அடைஞ்சிக்கிறீங்க. நீ அடைகிற பருவ மாற்றங்கள் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் தியானங்கிறீங்க, கடவுளுங்கிறீங்க, சிவனுங்கிறீங்க, பெருமாளுங்கிறீங்க, வாசிங்கிறீங்க, மௌனங்கிறீங்க, இந்த தியானங்கிறீங்க, அந்த தியானங்கிறீங்க. ஆனால் எல்லாம் சொல்லிட்டு பேசுகிறீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட சராஸ்திரத்தில் இருக்கிற எல்லா தத்துவத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண டீ கடையில் வடையை தின்னுட்டு ஒரு மனுஷன் பேசுகிறாங்க. பழனி மலைக்கு கீழே போயிட்டீங்கன்னா அடிவாரத்துக்குள்ளே இந்த ஈரேழு உலகத்துக்கு நான் இப்போ தான் பயணம் பண்ணிட்டு வந்த மாதிரி பேசுகிற ஆள்லாம் உட்காந்துருக்காங்க. நிறைய மலைகள் தொடர்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க கேட்டிங்கன்னா இப்போ தான் அங்கே அந்த விண்வெளியிலேருந்து இறங்கி வந்துங்கிற மாதிரி பேசுகிற ஆள்லாம் இருக்கிறாங்க. இவ்வளோ பேசக்கூடிய ஒரு சூழல் உள்ளே இருக்கிற நீங்கள், ஆனால் அதை உணர்றதோ அதுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒன்று நிகழ்ந்திருக்கா அப்படின்னா அது இல்லைங்கிறத எதை காட்டுதுன்னா, உங்களுடைய நிகழ்வுகள்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் பண்ணுறீங்கல்ல வேலை, ஒரு ஆக்டிவிட்டீஸ், அதிலே தெரிஞ்சுது. அப்போ உங்களுக்குள்ள மாற்றம்னு நீங்கள் தயவுசெய்து என்கிட்ட கேட்காதீங்க. கண்ணாடிக்கு முன்னாடி உங்கள் மூஞ்சியை பாருன்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் நடந்துக்கிற விதம் இருக்குல்ல, என்கிட்ட நடந்துக்கிற விதத்திலே உங்களுக்கு இருக்கிற அனுபவம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். சொல்லுவாங்கள்ல, தாய் வந்து கண்டுபிடிச்சிடுவா ஒரு மகனையும் மகளையும் அவ நடந்துக்கிற விதம் போகிறதும்பாங்கள்ல. அந்த மாதிரி உங்கள் அனுபவங்கிறது ஒரு மனிதனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறதுனா அவனுக்கே தெரியாமல் ஒரு சேஞ்ச் ஆவான், அவன் ஒரு அங்கே மாற்றம் ஆவான். அப்போ அவனுக்குள்ளே என்ன தோணுன்னா, இங்கே ஒருத்தன் இப்படி இருந்தானே அவன் எங்கன்னு அவன் தேடுவான். இதுதான் அனுபவம். ஒரு சித்தர், ஒரு ஞானிங்கிறத என்ன சொல்கிறான்னா, மனிதனாக இங்கே ஒருத்தன் இருந்தானே அவன் எங்கே அப்படின்னு கேட்குறான். அப்போ நானே எனக்குள்ளே கேட்குறேன், எங்கப்பா இது நான் இல்லையே, நான் பேசலையே, இது என்னடா இது அப்படின்னு நான் எனக்குள்ளே நான் பார்க்குறேன். அப்போ அவர் எங்கே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ உங்களுக்குள்ள அந்த நிகழ்வுகள் நிகழ்ந்துச்சுன்னா அந்த ட்ராவல் வேறு மாதிரி ஒன்று இருக்கும். உழல மாட்டீங்க ஒரு விஷயத்துக்குள்ளே. அப்போ நீங்கள் பேசுகிறது எல்லாமே, நீங்கள் கேள்விகள், நீங்கள் பேசுகிறது எல்லாம் வெவ்வேறு விதமாக இருக்குது. ஆனால் வேறு ஐடியா, வேறு ஒரு விஷயங்கள் எல்லாமே பிரமிப்பாக இருக்குது. ஆனால் அங்கே அனுபவமாக ஒன்றும் இல்லாமல் அதுக்குள்ளேயே உழண்டுக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளேயே இப்படி சுற்றி வர்றீங்க. அப்போ அதுக்குள்ளேயே சுற்றி வந்து அதுக்குள்ளேயே செயல்படுறதை தாண்டி இந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ளே ஒருத்தரோடு இருக்கும்போது அது வந்து வேறு ஒரு வடிவத்துக்குரிய செயல். அப்போ அது உங்களுக்கே அறியாமல் ஒரு நாள் ஒரு சேஞ்ச் உருவாகும். அப்போ இந்த மாதிரி உழல்ற நமக்குள்ளே இருக்கிறது அதிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அப்போ அதுக்கு மெயின் வந்து என்னன்னா, ஒருத்தர் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி அணுகிறத தவிர்க்கணும். அதை பார்த்து நிதானித்து அணுகணும். அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இப்போ தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், எல்லா நேரத்துலையும் போய் ஈஸியாக தாய் தகப்பங்கிறதுக்காக அணுகக்கூடாது. அதுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குது, சில விஷயம் இருக்குது. அதை சொல்லுவாங்கள்ல, உங்கள் அப்பாவோட மூடு பார்த்துட்டு, உங்கள் அப்பாவோட குணம் கேரக்டர், அந்த செயல் பார்த்துட்டு நான் அம்மா வந்து சொல்கிறேன்டா. ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு. அம்மா சொல்லி உனக்கான செயலை வாங்கி தரப்பா, இப்போ பேசக்கூடாது, அந்த ஆள் குணம் கட்ட ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் அப்படி கிடையாது. காதிலே வந்து அவங்க பஞ்சர் பண்ணுற மாதிரி அப்பாவை வந்து கேட்பாங்க, நீ செய்கிறியா இல்லையா, நீ செய்யலையா போயா, நானே பாட்டை போய் இட்லியை ஊற்றி பொழைச்சிக்கிறேன் போயான்ட்டு போயிடுவான். அந்த காலத்துல எல்லாம் புள்ள வந்து காத்திருப்பான், ஒரு செயல் செஞ்சான். இப்போ எல்லாம் அப்படி கிடையாது. சைக்கிள் எடுத்துகிட்டு போய் டீ விற்று பொழைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவான். ஒரு பாட்டை ஒன்று செல்ஃபோனில் வச்சுக்கிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். அந்த மாதிரி செய்யக்கூடிய பசங்க தான் இப்போ இருக்கிற பசங்க. பொண்ணுங்கள் அப்படி தான், கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்லையா, அப்படி இல்லைன்னா நானே அதுக்கு ஏற்பாடை பண்ணிடுவேன்.
எனக்கு சொந்த காலில் நான் நிற்கிறேன், படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு என்ன தெரியும், நீ பழைய காலத்து ஆள், உனக்கு தெரியாது அப்படின்ட்டுருவாங்க. அப்போ அதெல்லாம் அதுதான் உழல்றதுங்கிறது, அதான் மண்ணு மிதிக்கிற வேலைங்கிறது. அப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. அப்போ எப்படின்னா, ஒருத்தர் என்கிட்ட வர்றாருன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு வர்றாருன்னு வச்சுங்களேன், அவர் ஒரு நோயாக இருக்கிறாரு, என்னை பார்க்குறாரு, பார்த்துட்டு அந்த இடத்துல அவரை சரி செய்ய முடியறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் சரி செய்யலாம். இல்லைன்னா அவர் 2-3 முறை இல்லை 4 முறை என்னை பார்க்கணும், இல்லை அவர் என்னை பார்த்துட்டு போயிடணும், அதுக்கப்புறம் ப்ராசஸ் நடக்கணும்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு வந்த உடனே அவர் அவருடைய வாழ்க்கையை என்கிட்ட சொல்லி கொட்ட வேண்டியதில்லை. இது கொட்டுற இடம் கிடையாது, இது பார்க்குற இடம். இது என்ன கொட்டிக்கிட்டு போகிறதுக்கு நான் என்ன காலி மைதானத்தை வச்சு நீங்கள் வாங்க கொட்டுங்க, உங்களுடைய இதெல்லாம் கொட்டிட்டு போங்க, அங்கே கொட்டுங்க, அப்படி இல்லையே. அப்போ முதல்ல ஒருத்தருடைய செயல்பாடுகளில் போய் பார்க்கணும், போகணும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ஒருத்தரை நான் பார்க்க போனேன், கேரே பண்ணல எனக்கு. முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், ஒரு வாரம், திடீர்னு ஒரு நாள் நான் எனக்கு உள் உணர்வு என்னதான் நினச்சிச்சுன்னே தெரியல, தொடர்ந்து அவரை போய் பார்த்தேன், தொடர்ந்து போய் நின்றுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவர்கிட்ட நான் பேசணும், அவர் காலில் விழுகணும், அவரை டச் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு தோணுனதே கிடையாது. ஆனால் தொடர்ந்து போய் நிற்கும்போது ஒரு நாள் அவர் பார்வையை மேலே பட்டுச்சு. அதுதான் எனக்குள்ள பெரிய சேஞ்சை உருவாக்குது. அப்போ அந்த தொடர் இருக்குல்ல, மழை கொட்டிக்கிட்டே இருக்கு, ஒரு மரத்து வாசலில் நின்றுட்டு இருக்கோம், அவரை பார்த்துக்கிற ஒருத்தர் அங்கேருந்து வந்தார், உங்களுக்கெல்லாம் பொழப்பு இல்லையா, இவ்வளோ அதிகாலையில் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அவர் கேட்டது எனக்கு பெருசாக தெரியலை, ஆனால் நான் நிற்கணுங்கிறதுக்கு எனக்கு வைராக்கியம், கௌரவம், அந்த லட்சியம் அதெல்லாம் இல்லைங்க, உள்ளுக்குள்ளேயே ஒரு கிளர்ச்சி. அது நான் வந்ததுக்கு காரணம் என்னுடைய பிரச்சனைக்காக நான் வரலைங்க, என்னை அங்கே போகணுங்கிறது அவ்வளோ பெரிய அந்த உண்டுதல் சக்தி எங்கே ஒன்று என்னை வச்சிருக்கு. எனக்கு அனுபவங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, அதுவாக தன்னை தக்க வச்சுக்கிறது தான் அனுபவம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கணுங்கிறது கூட அது ஏற்படணும். அது ஏற்பட்டால் தான், அது ஒரு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்ப்பீங்க, போயிடுவீங்க. அது ஏற்படாமல் அது வேறு விதமாக உழலும் போது தான் அதை வேறு மாதிரி அணுகிறது, அதை வேறு மாதிரி செயல்படுத்துறது. அப்போ ஒருத்தர் பார்க்கறது, பார்த்துட்டு போகிறது, காத்திருக்கிறது, பணி செய்கிறது, அடுத்தடுத்த நெக்ஸ்ட்டுன்னு ஒரு சூழல் அமையும் போது அவர் இயல்பாக அவருக்குள்ளே என்ன நிகழணுமோ அது நிகழ்கிறதுக்கு அதுவாக ஒரு பணி நிகழும். அதுதான் இயற்கையும்பாங்க, அதுதான் ஒரு சூழல். நீங்கள் நான் என்ன கிளினிக்காக நடத்துகிறேன், வாங்க வயிற்று வலி, ரைட்டு, வேறு என்ன பண்ணுது, ரைட்டு, ஊசியை போடு, மாற்றேன், அப்படியே அங்கே ஒரு ஞானி தியானம் பண்ணுறவன் பண்ணுவான்? அப்படி பண்ணுவானா? அப்படி பண்ண முடியுமா? அப்படி அணுகலாமா? முதல்ல எந்த ஊரில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழல் நடக்கும்? அதான் சொல்கிறான், ஒளியாக இருக்கிறவன், நல்லா வச்சுக்கோங்க, நீங்கள்லாம் இருக்கீங்கல்ல, அவன் சொல்கிறான், எனக்குள்ள ஒருத்தன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை காலியாக இருக்கிறேன்னு சொல்கிறான்ல, அவன் சொல்கிறான், இந்த ஒளியை பார்த்தேன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களே இந்த வெற்றிடத்துக்கு வரலப்பாங்கிறான். யாரெல்லாம் அப்பா வரலப்பாண்ணா, மாணிக்க வாசகனே இந்த வெற்றி இடத்துக்கு வரலடாங்கிறான். ஏன்னா நான் மாணிக்க வாசகனை மட்டும் தான் சொல்ல முடியும், ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். மற்றவங்களாம் சொன்னால் அவங்கள சார்ந்த குருமார்கள்லாம் கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. அப்போ அந்த ஒளி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஒளின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒளியே என்னை பார்க்கல அப்படின்னு அந்த ஒரு சூழல். நான் ஒரு நாள் சிவகங்கைக்கு பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். அப்போ போகும்போது எனக்குள்ள கொஞ்சோண்டு தியானம் இருக்குது. கொஞ்சோண்டுன்னா ஒரு ஊசி குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தியானம். இந்த ஆரம்பத்திலே கொசு கடிச்சோடனே நம்ம ஒரு மாதிரி சொரிஞ்சிக்கிட்டே உட்காந்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஊசி குத்துன மாதிரி ஒரு தியானம் கிடச்சிருக்கு. அப்போ எனக்குள்ள அந்த பஸ்ஸு ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது அந்த காளையார் கோயிலோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது இந்த உலகம் எப்படி தோன்றி இருக்கும், இந்த உலகம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு எனக்குள்ள ஒரு சிந்தனை வந்துடுச்சு. அப்போ நான் எனக்கு கண்ணை மூடிக்கிட்டு என்னன்னா, இருட்டு, அந்த இருட்டில் ஒரு கல் உருவாயிருக்குமோ, கல்லுலேருந்து பட்டு ஒரு ஒளி வந்திருக்குமோ, கல்லும் உரசுனா அதில் ஒரு நெருப்பு இருக்குங்கிறாங்களே, அப்படி வந்திருக்குமோ, அப்படின்னாலும் கல்லே அதுக்கப்புறம் தான் வந்துச்சுங்கிறாங்களே. இப்போ கல் வந்துச்சா, ஒளி முதல்ல வந்துச்சா, இருட்டு தாங்கிறாங்க, ஒன்றுமே இல்லைங்கிறாங்க, அப்புறம் அதுலேருந்து என்ன வந்திருக்கும் இப்படின்னு எனக்குள்ள ஒரு ப்ராசஸ் எனக்குள்ளே நடந்துச்சு. இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பஸ்ஸில் போகும்போது இப்படி ஏன் அப்படி தோணுச்சுன்னு எனக்கே தெரியல. அதை ஒரு அரை மணி நேரமாக எனக்குள்ளேயே விவாதித்து நான் போய் எங்கே போய் இறங்கணுமோ அந்த ஊரில் போய் சிவகங்கையில் போய் ஒரு ஊரில் போய் இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் எனக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, இதெல்லாம் மண்டை மூளை குழம்பி வெடிச்சிரும்,
இதெல்லாம் யோசிக்க முடியாது அப்படின்னு எனக்கே தோணுச்சு. மண்டை வெடிச்சிடும், எல்லாம் தேவையற்றது ஏதோ யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டேன். அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு இப்போ ஏற்பட்டுச்சு. அப்ப ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு அப்படிங்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, இங்க எதுவுமே உருவாகல, நானே உருவாகல அப்படிங்கிற ஒரு சூழல். அப்ப இது மாதிரி ஒரு சூழல்கள் இத பத்தி எப்படி விவாதிக்க முடியும் அப்படிங்கிறதே தெரியாது. இப்ப நம்ம என்னன்னா அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஒரு டிராவலை தான் நான் வந்து விவாதிக்கிறதோ சொல்றதோ சொல்றேன். அதுலயும் ரொம்ப கவனமா சொல்றேன். இது எனக்குள்ள நடந்தது, என்னுடைய செயலை நான் உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்றேன். எனக்கு ப்ரெசென்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுனால உங்ககிட்ட தான் அதை பண்ணணுங்கிறதுக்காக உங்ககிட்ட அது பண்றதுக்கான சூழலை அது ஏற்படுத்தி இருக்கு, அதுக்கான அவசியம் அமைஞ்சிருக்கு சொல்றேன். இவ்வளவுதான். இப்ப ஒரு நாள் நீங்க தியானம் பண்ற ஒவ்வொருத்தரும் அந்த உழல்றதை விட்டுட்டு தேரிய கையில பிடிச்சுக்கிட்டு தலையில பெரிய மாலையா மாட்டி தொங்க விட்டுக்கிட்டு அலையாம ஒரு நாள் தேரி மாலையை கழட்டி வைங்க. உலகத்துல இருக்கிற எல்லா பேருக்கும் இடுப்புக்கு கீழே இருக்கிற நரம்பு என்னன்னு தெரியும். உலகத்துல இருக்கிற எல்லா பேருக்கும் இந்த வாசினா மேல போகுது கீழே போகுதுங்கிறத எல்லாருக்கும் தெரியும், சக்கரங்களை எல்லாருக்கும் தெரியும். ஆனா உடல்ல நமக்கு தியானம்னு ஒண்ணு வந்து ஒரு அனுபவம்னு ஒண்ணு அந்த தேரியில் இருக்கிற மாதிரியே நிகழாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க. அடிப்படை ஒண்ணு. ரெண்டாவது, நீ பார்க்கிற சித்தர், நீ பார்க்கிற கடவுள், நீ படிச்ச புத்தகம் அந்த மாதிரி அங்க ஒண்ணு இருக்கா அப்படிங்கிறத நீ பார்த்தாதான் தெரியும். இப்ப நீ என்ன பண்றன்னா ஒரு அசூரன்ஸ் கொடுக்குற. எதை வச்சு கொடுக்குற? தேரிய வச்சு கொடுக்குற, இதுதான் அப்படிங்கிற. அப்ப நீ சிவன் அப்படின்னு ஒரு அசூரன்ஸ் கொடுக்குற, நாராயணன் ஒரு அசூரன்ஸ் கொடுக்குற. இப்ப கடவுளை, சில கடவுள்களுக்கு நீ வந்து ஒரு செயல் கொடுக்குற. ஆனா உனக்குள்ள அனுபவம் ஏற்படும் போது அந்த வடிவத்துல கடவுளை நீ பார்க்க போறியாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமுமே கிடையாது. நீ அப்படி பார்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. நான் அப்படி பார்க்கல. அங்க அதுதான் என்னன்னா, நீ ஒண்ணு நினைக்கிறது இருக்குல்ல, அது அங்க இருக்காது, அது பிரேக் பண்ணப்படும், அது பிரேக் ஆகும். அது ஏன் பிரேக் ஆகுதுன்னா, நீயே ஒரு கற்பனை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க. அப்ப கற்பனை வடிவத்துக்குள்ள நீ வந்து எதை வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தன் கடவுள் இருக்குங்கிறான், ஒருத்தன் கடவுள் இல்லைங்கிறான். ரெண்டு பேருமே கற்பனைவாதி தான். புரியுதா? இல்லைங்கிறவன் அதை இல்லைன்னு கற்பனையிலே விவாதிச்சிடறான், அதை இருக்குங்கிறவன் அதுக்கு ஒரு அழகா கதை சொல்லி விவாதிக்கிறான். இப்போ இந்த ரெண்டு பேரை தாண்டி ஒருத்தன் இவங்க ரெண்டு பேரும் இவங்க வேண்டாம்டா நானே தேடி போறேன்டான்னு ஒருத்தன் தேடி போறான். அப்ப தேடி போய் அவனுக்குள்ள என்ன தேடி போய் கடவுளை பார்த்தானான்னு இல்லை, அவனுக்கு தெரியாமையே சுவாசத்துல ஒரு நிகழ்வுகள் நடக்குது. அந்த நிகழ்வுகள்ல அவனுடைய சேஞ்ச் என்னன்னா, அவன் கடவுளை பார்க்க தானே போனான், அவன் அங்க மாறி இருக்கிறான். அவனுடைய பழக்க வழக்கம், அவனுடைய அந்த ரெகுலர் குணாதிசயம்லாம் மாறுது. அப்படிங்கிறது தான் தியானத்துல இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப கடவுளை தேடினவன் கடவுளை அறியறதுக்கு முன்னாடியே தானே அங்க வேற மாதிரி மாறிட்டாங்கிறது தான் முக்கியம். அப்ப கடவுள் ஒரு மனிதனுக்குள்ள பூந்துட்டான், கடவுள் நுழைஞ்சிட்டான் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, அங்க நுழையறதுக்கு முன்னாடி அவன் அங்க சேஞ்ச் ஆகுறான். கடைசியா அங்க என்ன பார்த்துறான் அப்படின்னா, அந்த மனிதன் அப்படிங்கிற அந்த தோற்றம் இருக்கு, ஆனா அவனுடைய மனிதனை காணாங்கிறது தான் அவனோட செயல். இப்ப கடவுளை தேடி போனவனுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா, கடவுளை கண்டுபிடிச்சிட்டான், ஆனா அவனுக்குள்ள இருந்த மனிதனை காணாம். எங்கடா அந்த மனிதன் ஒருத்தன் கடவுளை தேடி வந்தானா, அவன் எங்கடான்னு அவனை தேடுறான். அவனை தேடி வந்தா சக மனிதன் தான் அங்க உட்காந்துருக்கான். அப்ப சொல்றான், அவன் எங்க, அவன் காணா போயிட்டான். அப்ப இந்த மாதிரி ஒருத்தரை தேடுனா இவங்களுக்குள்ள இருக்கிற மனிதன் காணா போயிடுவான். அப்ப இவங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவன் பேசுறான், ஒரு சூழல் பண்றான். அப்ப கடவுள்னு ஒருத்தன் பார்த்துட்டான்ல, அதை ஒண்ணு சொல்றான்ல. இப்ப அதை நான் பல நாள் விவாதிச்சிருக்கேன். அந்த கடவுளை பார்த்தல, அதையும் தாண்டி ஒண்ணு இருக்குடான்ட்டான். நீ அங்கிட்டு போனா அங்க எவனுமே இல்லை, இருட்டா ஒண்ணு கிடக்கு. இப்ப நான் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லல, வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லல, அதை தாண்டி இன்னொன்னு இருக்குங்கிறத நான் சொல்றேன். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் அங்க போறேன் அப்படிங்கிறதோட நானும் போய் அந்த வெளிச்சம் இல்லாத இடத்த பார்க்கணும் அப்படிங்கிறத நிறைய அறிவு ஜீவிகள் அதையும் ட்ரை பண்றேன், அதையும் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கூட என்கிட்ட கேள்வியா கேட்கலாம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நீ இந்த உழல்றல்ல, இந்த உழலில் இருந்து முதல்ல வெளியில வா, ஒரு செயல் வடிவத்துக்கு வா. அதுதான் உன்னை அடுத்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அப்ப ஒருத்தருடைய என்ன மெயின் அப்படின்னா, நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒண்ணு நினைக்கிறல்ல, அதனாலதான் நீ தெரிஞ்சுக்கவே மாட்ற.
நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்குறேன்னு உன் கண்ணு உன் காதெல்லாம் திறந்து வை, திறந்து போடு. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீ தேவைப்படும் போது திறந்துக்கிற. எப்படி எதை திறந்துக்கிற? யூடியூப்பை. இவர் என்ன பேசுறாரு? இதான் எனக்கு தெரியுமே, மூடிடுற கதவை. அடுத்தது திறக்கிற. இவர் என்ன பேசுறாரு? ஓகே, இதான் எனக்கு தெரியும் அப்படின்னு மூடிடுற. தெரியலை எனக்கு ஒண்ணுமே அப்படின்னு எப்பயுமே திறந்து வை. ஒரு நாள் ஏதோ ஒண்ணு உள்ள போய் அது ஒரு வேலை பார்க்கும். இதுதான் தியானம். தியானம்ங்கிறது என்னன்னா திறந்து கிடக்கணும், அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்கும். இந்த திறந்து கிடக்கு இந்த வெளி, இதுக்குள்ள எவ்வளவு வேலை நடக்குது, எவ்வளவு மனிதன் நடக்கிறான், என்ன பொருள், எவ்வளவு பொருள் கிடக்கு. இந்த மாதிரி திறந்து போட்டிருந்தாதான் அதுக்குள்ள எந்த பொருள், எதுக்கான பொருள், எதை எதுக்கு பயன்படுத்தலாம், எதை எதுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிறதா தெரிய வரும். அப்ப நீ உனக்குள்ளேயே கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே ஆசிரியரா இருந்துகிட்டு என்ன பண்றான்னா, நான் ஆசிரியரா ஆயிட்டேன், ஆனா இருந்தாலும் அங்க ஒரு புள்ளிய வைக்கிற, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்ல சிறப்பான ஆசிரியர் ஆகலான்னு உங்களை பார்க்க வந்தேன், உங்கள்கிட்ட கேட்க வந்தேன், உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி வடலூர்ல ரொம்ப பிரசிகமா சாமியே பின்பற்றிக்கிட்டு ராமலிங்க சாமியே கதின்னு இருக்கேன். ஆனா இடையில உங்களை கேட்டேன், உங்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். புரியுதா? அங்க ஒளிய அவர் மெயின் பண்ணிட்டு போயிட்டாரு. எனக்குள்ள ஒண்ணு சொல்லுதுன்னா, ஒளியை தாண்டி ஒரு இருட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு இருட்டுன்னு இல்லை, அங்க ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதும் ஒண்ணு சொல்லுது. அப்ப நீ பார்த்துக்க, எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஞானி சொல்லி போற தத்துவத்தையும் தாண்டி அதை தாண்டியும் ஒண்ணு இருக்குங்கிறத ஒண்ணு சொல்லுது. நம்ம காலங்காலமா கடைபிடிச்சிட்டு வர்றதுல ஒரு சோயில. அப்ப எது அப்படின்னா, நீ ஒரு சூழல்லையும் ஒவ்வொரு விதத்தை அனுபவிக்கிற, அதோட வாழ்ற. ஆனா அது உங்ககிட்ட நிரந்தரமா இருந்துச்சுன்னா அதுவே நிரந்தரமானது, அதுவே நிலையானது, அதுவே நிஜமானதுன்னு நீ அறிவிச்சிடுற. இப்போ மனைவி உன் கூடயே காலம் முழுக்க இருந்தான்னா இது நிரந்தரமானது, நிஜமானதுங்கிற. மனைவி பாதியில போயிட்டான்னா நிரந்தரம் இல்லாதது, நிஜம் இல்லாதது. அதையும் தாண்டி ஒரு வார்த்தை என்ன பண்ணுவோம்னா, கடவுளுக்கு கண் இல்லை, கடவுளுக்கு காது இல்லை, கடவுளுக்கு மூக்கு இல்லை, கடவுளுக்கு மனசாட்சி இல்லை, எனக்கு கொடுத்த மனைவியை பறித்து கொண்டான், எனக்கு கொடுத்த குழந்தையை பறித்து கொண்டான் அப்படின்றவ. ஒரு ஏழை உனக்குள்ளே நிரந்தரமாக பணம் கூடியிருந்துச்சுன்னா கடவுள் என்னோடு இருக்கிறான், கடவுள் என்னை வாழ்த்துறான், கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறான். இல்லைன்னா நான் மாதிரி என்ன மாதிரி ஒரு ஏழைக்கு இவ்வளவு செல்வம் இருக்குமா அப்படிங்கிற. அது உன்னை விட்டு போயிருச்சுன்னா மூதேவி தான் என்னோடு இருக்கிறா, ஸ்ரீதேவி இல்லை. அப்ப அந்த கடவுளுக்கு கூட என்னை பிடிக்க மாட்டுது. அப்ப நாங்க என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு ஒரு களபறிக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி கேட்கிறான். புரியுதுங்களா? அதே பெரிய கோடீஸ்வரா இருக்கிற பெண்மணி அப்படியே பூஜையும் புனஸ்காரமா பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா அங்கு நிரந்தரமாக செல்வங்கள் பொங்கி வழியுது. அவ என்ன சொல்றான்னா, இறைவன் இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. புரியுதுங்களா? இறைவன் ஒருத்தர் இல்லைன்னா இது சாத்தியப்படுத்த முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கிற நிகழ்வுகளா இருக்கு. இது அடிப்படையா நமக்குள்ள இருந்து வேற ஒரு பரிணாமம் நிகழ்றதுக்கு ஒரு மனிதன் வாய்ப்பு கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறதா என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்றேன். ஒரு வாய்ப்பை ஒருத்தன் ஏற்படுத்திக்கிறதோட வாய்ப்பை கொடுக்கணும். நீங்க வாய்ப்பை ஏற்படுத்திக்கங்கன்னு நான் சொல்லலை, உங்க உடலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றேன். நீங்க வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடம் படிக்க போறீங்க. வாய்ப்பை கொடுங்கிறது என்னன்னா, நீங்க உங்களை ஒரு கட்டுப்படுத்திக்கிறதுக்கு தாண்டி ஒரு இயல்பாத உடலை வச்சு நாமளா அது நடக்கிறது. இப்போ ஒரு சந்திப்பு நிகழ்து, அதுவா நிகழ்து, அதுக்குள்ளேருந்து என்ன செயலோ, அதுக்குள்ளேருந்து என்ன பொருளோ அது அப்படியே நிகழட்டும் அப்படிங்கிறதா கடக்கிறது தான் அதோட செயலா இருக்கும். அப்ப இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது நாம சொல்றோம். அதோடைய விஷயத்தை நீங்க பார்த்துக்கங்க. அப்ப ஒரு மனிதனுக்குள்ள நடக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, அந்த மனம் இருக்கிற வரைக்கும் அவன் ஒரு மேஜிக் வாழ்க்கைக்குள்ள இருப்பான். ஆன்மாக்குள்ள ஒரு மேஜிக்ல இருப்பான், ஒளியில ஒரு மேஜிக்ல இருப்பான். அந்த ஒளிக்குள்ளேயே தான் வெட்டவெளி தன்மைக்குள்ளங்கிறான். அதையும் தாண்டி அவனுக்குள்ள ஏதாவது நிகழும் போது வேற ஒரு வடிவத்துக்குள்ள அவன் பேச தொடங்குறான். ஆனா இதுக்கெல்லாம் அவனுக்குள்ள நடந்திருக்கிற பருவ மாற்றமும் அவனுக்குள்ள நடந்திருக்கிற நிகழ்வுகள் தான் அதுதான் அதோடைய செயல் வடிவம். அதே மாதிரிதான் உடல்ல உங்க உடலுக்குள்ளேயே வெவ்வேறு தன்மைகளை, வெவ்வேறு உணர்வுகளை அது ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கப்படும் அப்படிங்கறதுதான் செயல்.
அதை தான் அவன் சொல்றது. அந்த ஒன்றும் இல்லை என்பது தான் உணர்வற்ற நிலை. அந்த உணர்வும் நிலை அப்படின்னா நான் பயன்பாட்டில் இருக்கிறேன். உணர்வற்ற நிலைன்னா நான் ஒன்றும் பயன்படலை, நானே அங்கே ஒன்று இல்லை அப்படிங்கிறது தான் அதோடைய சூழலாக அது கருதப்படுது, அது சொல்லப்படுது. அதனால இப்படி ஒரு சூழல் இருக்கு. அதனால இருக்கிற நம்ம ஆட்களுக்குள்ள உங்களை நீங்க மேன்மைப்படுத்துக்கிறதுக்கும் தியானங்கிற ஒரு 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 மலையாகவோ அதை ஒரு செயலாக எடுத்து பார்க்காம அதுகிட்ட நீங்க ஒரு பயணத்துக்குள்ள அப்படியே உங்களை ஒப்படைச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பரிணாமத்தை ஏற்படலாம் அப்படிங்கிறது என்னுடைய டிராவல்ல இருந்து நான் சொல்றது. எனக்குள்ள டிராவல்ல இருந்து பார்த்தீங்கன்னா நான் மனிதர்களை கொண்டாடி இருக்கேன், அடுத்தது சிறு சிறு தெய்வங்களை கொண்டாடி இருக்கேன், குல தெய்வங்களை கொண்டாடி இருக்கேன், பெருந்தெய்வங்களை கொண்டாடி இருக்கேன், இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை கொண்டாடி இருக்கேன், பக்திக்குள்ளே நனைஞ்சிருக்கேன், குளிச்சிருக்கேன், படுத்திருக்கேன், உருண்டிருக்கேன். அடுத்த காட்டக்கமா சித்தர்கள் அந்த மாதிரி செயலுக்குள்ள, அடுத்தது தியானம் அந்த மாதிரி வடிவம். ஆனா இது எல்லாமே ஒரு இடத்துக்குள்ள அந்த பருவ மாற்றத்துக்குள்ள மாறி 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 வருது. அப்ப அங்க என்ன எனக்கு மாறி மாறி வருதுன்னா ஒண்ணு நிரந்தரமாக என்னோடு இருக்க மாட்டேது, அப்ப போயிருது. அப்ப நிரந்தரமாக இல்லாத விஷயத்த நான் இருக்குன்னு சொல்ல முடியல. இப்ப நிரந்தரமா உங்களோட யார் இருக்கிறாங்களோ அவங்க என்னோடு வாழ்ந்து என்னோடு பல எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு உங்க அனுபவத்தை சொல்றீங்க. இப்ப நான் உங்களோட இருக்கிறேன், இத்தனை ஆண்டுகள் பயணிக்கிறேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, என் குரு ஒருத்தர் என்னோட இருந்தாரு, 15 ஆண்டுகள் நான் அவரோட பயணிச்சிருக்கேன் அப்படின்னு அவருக்கும் உங்களுக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு 3வது மனிதர்கிட்ட யாரையா சந்திக்கிறவங்கள்ட்ட ஷேர் பண்றீங்க. அந்த மாதிரி எனக்குள்ள இருக்கிற அனுபவங்கிறது பேர்ல எனக்குன்னு இல்லை, உங்களுக்குள்ளயும் அது இருந்துகிட்டே இருக்கும்போது அது என்னோடயே இருக்குங்கிறீங்க. ஒரு நாள் அது விலகும் போது அது என்னை விட்டு போயிடுச்சுங்கிறீங்க. அப்ப இன்னொன்னு வரும்போது அதை தாண்டி ஒண்ணு இருந்திருக்கு, அதை தாண்டி நான் ஒண்ணு பாக்குறேன் அப்படின்னு ஒண்ணு சொல்றீங்க. அதுவும் உங்க கூட இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது என் கூட இருக்கு. நான் நல்ல எப்படிமா இருக்கிற, நல்ல தியானத்துல இருக்கேன் ஐயா, நல்ல தியானம் வருது, நல்ல நான் காட்சிகள்லாம் பாக்குறேன், நல்ல என்னையே நல்லா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேங்கிற. ஒரு 6 மாசம் கழிச்சு திருப்பி பார்த்தோம்னா அது இல்லை என்று அது என்னை விட்டு போயிருச்சு, எனக்கு ஒண்ணுமே இல்லை, தியானமே இல்லாத மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வடிவத்தை பத்தி அவங்க சொல்றாங்க. அப்ப இது கடைசியா அப்படியே போய்கிட்டே வர்றாங்க. கடைசியா என்னை சந்திக்கும் போது ஒரு 30 விஷயத்த இருக்குன்னு சொல்லிட்டு வந்தவங்க கடைசியா என்கிட்ட சொல்றாங்க, அது எதுவுமே என்கிட்ட இல்லைங்க ஐயா, என்கிட்ட இப்பைக்கு தியானத்துக்குள்ள எனக்கு ஒண்ணு தோணுது, எனக்கு ஒண்ணு செய்யுது, எனக்கு ஒன்று காட்டுதுன்னா இதுதாங்க ஐயா காட்டுது. அந்த 30 இருக்குல்ல அதெல்லாம் ஒண்ணுங்களே இல்லையா, ஒண்ணுமே காட்ட மாட்டுது. அதெல்லாம் நான் அப்படி அதோட ஒண்ணு இருந்தேனாங்கிறதே எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆக மாட்டுது. ஒரு பெண்ணே சொல்றா, என்கிட்டே சொல்லியிருக்கிறா, ஒரு கணவனோட இருக்கிறேன், ஆனா கணவனோட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலே இல்லைன்ட்டா. அவர் கணவன் மாதிரியே எனக்கு அவர் தோண மாட்டுதுங்கன்ட்டா. இன்னொரு பெண்ணு என்கிட்ட அவரை பார்க்கும்போது என் புருஷன் மாதிரியே எனக்கு தோணலை அப்படின்ட்டா. இன்னொருத்தர் என்கிட்ட சொல்றாரு, எனக்கு மனைவி மாதிரியே அவர் தோணலைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொருத்தன் சொல்றான், எனக்கு இந்த வீடே எனக்கு தெரியல, இது வீடு மாதிரியே தெரியல, இந்த வீட்டே எனக்கு பிடிக்கல, இந்த வீட்டுல இது ஏன் வீடு இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்ட்டான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அதுதான் சொல்றது அந்த அலைவரிசைங்கிறது. அது உங்க கூட இருக்கும்போது இது என்னோட வீடு, அந்த கணவனோட அலைவரிசை இருக்கும்போது இவர் என் புருஷன், மனைவியோட அலைவரிசை இருக்கும்போது இது என் பொண்டாட்டி. அது வெளியில போயிருச்சுன்னா அந்த பொருளுக்கும் உங்களுக்கு கனெக்ட் இல்லாம போயிடும். அப்ப அங்கேருந்து என்ன பண்ணுதுன்னா அது அந்த அனுபவம் அதோட போயிருச்சு. அப்ப அது ஒன்று பேசுனீங்கல்ல, அடுத்த வாட்டி இன்னொரு அலைவரிசை உங்களுக்குள்ள தொத்திக்கிச்சுன்னா இந்த அலைவரிசையை பத்தி பேசவே விடாது. அப்ப நீங்க என்ன, யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்பீங்க, 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க காளியே இஷ்ட தெய்வம்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, இப்ப காளியை பத்தியே பேச மாட்டீங்களே என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா, காளி என்னோடு இருந்தால், காளியோடு நான் அவளோடு இருந்தேன், நாங்க 2 பேரும் சேர்ந்து பயணிச்சோம். ஒரு நாள் காளி என்னை விட்டு போயிட்டா, நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தேன், காளியே காணாம். காளியை தாண்டி ஒருத்தி வந்தா, அவ என் கையை பிடிச்சிக்கிட்டா. அவ என்னன்னா காளியே பேச விட மாட்டான், அவளோட செயல் தான் பிரசன்ஸ் எனக்குள்ள இருக்கு, அதை நான் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். அப்ப அவளும் ஒரு நாள் போயிட்டா, இன்னொருத்தன் வந்தான், இல்லைங்க ஒரு சின்ன பொண்ணை பத்தியே பேசிக்கிட்டே இருந்தீங்க, பாலா வாழைன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்க, இப்போ அவளை பத்தி நீங்க பேசுறதே இல்லை. அவளும் என்னோடு இருந்தா, அவளும் எனக்கான சில விஷயத்த உணர்த்தனா, அவளை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தேன், ஒரு நாள் அவளும் என்னை விட்டு போயிட்டா. இப்ப இதே மாதிரிதான் என்னுடைய ட்ராக்ல பாத்தீங்கன்னா, நான் எல்லா கடவுளையும் பேசிட்டேன், சந்திரனையும் பேசிட்டேன், சூரியனையும் பேசிட்டேன். எனக்கு நடந்திருக்க நிகழ்ல சந்திரனையும் பார்த்தா அவனையும் அங்க ஒருத்தன் காணாம்,
சூரியனையும் பார்த்தா அங்க ஒருத்தனை காணாம். இப்ப அதையும் நான் தான் பேசுறேன். சந்திரனையும் கடவுள்னு நான் தான் பேசினேன், சூரியனையும் நான் தான் கடவுள்னு பேசினேன். அங்க சூரியனையும் காணா, சந்திரனையும் காணாங்கிறதையும் நான் தான் பேசுறேன். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அப்ப இதுக்குள்ள நிகழ்ந்துறத வச்சுதான் நம்ம போறோமே ஒழிய, இதே மாதிரிதான் உங்களுக்குள்ளயும் ஒரு நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும். அது நிகழாத போது, அதை உணராத போது, அதுக்குள்ள நிகழ்ந்துகிட்டு இருக்கும். சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அதை உணராத போது, அதுக்குள்ள நீங்க உங்களையே உணராத போதுல உங்களுக்குள்ள குழப்பம் ஏற்பட்டு நீங்க ஒரு விஷயத்துக்குள்ளேயே உழல்றீங்க. அப்ப பயம் ஏற்பட்டு பல இடங்கள்ல நீங்க என்ன பண்றீங்க, செதறி ஒரு கூட்டத்துல செதறி ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி செதறி ஓடி எங்கெங்கெல்லாம் தியானம்னு போட்டிருக்கோ, எங்கெங்கெல்லாம் கடவுள்னு கோயில் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் ஜீவசமாதி இருக்கோ, எங்கெங்கெல்லாம் மரத்தடி இருக்கோ, எங்கெங்கெல்லாம் சங்கம் இருக்கோ, அங்கெல்லாம் போய் தலையை வச்சு படுத்துக்கிறீங்க. எவன் பேசினாலும் ஞானம் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. எவன் பேசினாலும் சரி, எவன் ஆசிரமம் திறந்து வச்சாலும் சரி, கடவுள்னு ஒருத்தன் வந்துடுவான், நாமளும் ஒரு ஞானம் அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உலகம் முழுக்க இருக்கு. இது இப்படிதான் இருக்குது. அந்த எந்த ஒரு செயலுக்குள்ளேயும் அது 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 அந்த மாதிரி அது இல்லை. அது அப்புறம் அங்க சில இடங்கள்ல இருந்து சில பேர் நீங்க விடுபட்டு வரும்போது அவரோட எனக்கே பெற்றா தெரியுது, அப்ப நானே ஒரு சாமி தான், பாதி சாமியார் தான், நானே பாதி குரு தான்ட்டு நீங்களே குருவா மாறி போயிடுறீங்க. இது அனுபவமும் தியானத்துல மாற்றமும் இது இப்படி நிகழ்றது இல்லைங்கிறது என் வாயிலா நான் சொல்றேன். உங்க ட்ராக்கு, உங்க ரூட்டு, உங்க உடல், உங்க உயிர், உங்க வாழ்க்கை, நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே போங்க. அதனாலதான் என்கிட்ட சங்கம், மடம், கட்சி, இந்த செயல், பக்தர்கள், வாலிண்டர், சீடர்கள் எவனும் இல்லை, எவனும் நம்ம கிட்ட கிடையாதுங்கிறத ஆரம்பத்திலேருந்து இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றோம். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் உட்காரலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம், எப்ப வேணாலும் பறந்து போயிடலாம். இது அவ்வளவுதான். இது இங்க கூண்டும் கிடையாது, இங்க ஒண்ணும் கிடையாது, இதுக்குள்ள எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான். இது நமக்கு ஏன் போன வாரம் வரைக்கும் ஒரு 10 பறவை உட்கார்ந்து இருந்துச்சே, மரத்தடி கீழே படுத்திருக்குமே, எங்க அந்த பறவைகள்லாம் அப்படின்னு நம்ம கேட்க போறதே கிடையாது. புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். அந்த பறவைகளுக்கு ரெக்கை முளைச்சிச்சு பறந்து போச்சுன்னு சொல்றதோட ரெக்கையை உடைக்க கூட பறந்து போகலாம் சில பறவைகள். புரியுதுங்களா? அது அவ்வளவுதான் அவங்களோட செயல். எப்போ ஒரு பறவைக்கு ரெக்கை கிடைக்குதோ அப்பவே சேர்த்து பாவமும் வந்துருங்கிறாங்க. ஏன்னா அது பறந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த நினைப்பு உள்ள வர 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 என்னன்னா அங்க போற இடங்கள் ஒரே மாதிரி இருக்காது, அந்த பாவங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்ப ரெக்கை கொடுத்துட்டாங்கிறதுக்காக இறைவன் பறக்க கூடாது. எப்ப பறக்கணும், எப்படி பறக்கணும், எங்க பறக்கணும், எந்த மாதிரி திசையில பறக்கணுங்கிறத அந்த செயல் ஏற்படுற வரைக்கும் கவனிச்சு இருந்தா அந்த ரெக்கையும் பயனுள்ளதா இருக்கும், அந்த உடலும் பயனுள்ளதா இருக்கும், அந்த டிராவலும் பயனுள்ளதா இருக்கும். நம்ம கிட்டதான் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த டிராவல் தான் உலகத்துல இன்னைய தேதியில நடக்குது. அதை நீங்க பாத்துக்கங்க. அது உங்களுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் நம்மளை பார்க்குற அந்த காணொலியில பார்க்குறவங்களுக்கும் அவங்கதான். அது உங்க சாய்ஸ் தான், உங்ககிட்ட இருக்கிற செயல் தான். உங்க மனதிலேருந்து உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை 100% நீங்க செய்யுங்க. உங்களுக்கு நானே தடையாக எந்த சூழல்லையும் இருக்க மாட்டேன். நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், நானே உங்களை விட்டு விடுபட்டு தான் நான் நிற்கிறேன். நீங்க என்னை விட்டு விடுபட்டு நிற்கிறீங்களான்னு தெரியாது, நான் உங்கள்கிட்ட இருந்து விடுபட்டு தான் நிற்கிறேன். அதனாலதான் எப்பயுமே விடுபட்டு நிற்கிறவனுக்குள்ள எனக்குள்ள ஏக்கமோ ஃபீலோ இவங்க இருந்தாங்க இவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வுகள் எனக்கு இருக்காது. அதனால நான் முதல்ல விடுபட்டு நிற்கிறதுனாலதான் ஒரு ஆப்போசிட்ல இருக்கிற விஷயத்தை பத்தி நான் பெருசா எடுத்துக்கிறது. அத நீங்க அதனால உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. ஆனா என்னுடைய டிராவல்ல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஏற்பட்டிருக்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறேன். அது எங்கேயாவது உங்களுக்கு தேவைப்படுது, இல்ல எங்கேயாவது உங்களுக்குள்ள அது உங்களை ஆசுவாசப்படுத்துதோ, உங்களை பயணத்துக்கு ஏதோ உதவியா இருக்குன்னா பயன்படுத்திக்கங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு எது பயனுள்ளதா இருக்கோ, எது உங்களுக்கு சரியா இருக்கும்னு தோணுதோ அதை கேளுங்க, அதை பாருங்க, அதோட பயணிங்க. என்னைக்காவது இன்னொரு யுகத்துல நம்ம சந்திப்போம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரிதானே?